ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் எக்ஸர்சைஸ் 4.1 தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ 6th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸர்சைஸ் 4.1 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம் லாஸ்ட் வீடியோல. அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். 7th கொஸ்டின். நம்பர் ஆஃப் லைன் செக்மெண்ட்ஸ் இந்த கிவன் ஃபிகர் என்னன்னு கேட்டாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா எத்தனை சிஸ்டமேட்டிக் லிஸ்டிங் தான் நம்ம பண்ண போறோம் இங்க. ஸோ சிஸ்டமேட்டிக் லிஸ்டிங் பண்ணி நம்ம எத்தனை லைன் செக்மெண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடும். சிஸ்டமேட்டிக் லிஸ்டிங் சிஸ்டமேட்டிக் லிஸ்டிங் பண்ணி தானே நம்ம பண்ண போறோம். ஸோ இப்போ ஏ இதோடலாம் கனெக்ட் பண்ணலாம். ஏ பியோட கனெக்ட் பண்ணலாம், ஏ சியோட கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஏபி ஒரு லைன் செக்மெண்ட் வந்துடும், ஏசி ஒரு லைன் செக்மெண்ட் வந்துடும். இப்போ பிஏ இதோட கனெக்ட் பண்ணலாம், பிஏ ஏவோட கனெக்ட் பண்ணலாம், சியோட கனெக்ட் பண்ணலாம். பட் பிஏ நம்ம ஏவோட ஏற்கனவே கவுண்ட் பண்ணிட்டோம், ஏபின்லேயே வந்துருச்சு. ஸோ பிஏ நீங்க திருப்பி எழுத தேவை. ஸோ பிசி மட்டும் எழுதினா போகும், பிசி. இப்போ சி இதோட கனெக்ட் பண்ணலாம், சியை பியோடையும் கனெக்ட் பண்ணலாம், ஏவோடையும் கனெக்ட் பண்ணலாம். பட் சிபியிலேயே உங்களுக்கு சிபின்னு எழுதுறதுக்கு பதிலாக பிசி நம்ம ஏற்கனவே எழுதிட்டோம். ஸோ டபுள் கவுண்ட் பண்ண தேவையில்ல. அதே மாதிரி சிஎன் எழுதுறதுக்கு பதிலாக நம்ம ஏசி ஏற்கனவே எழுதிட்டோம். ஸோ அதையும் கவுண்ட் பண்ண தேவையில்ல. ஸோ சி நீங்க கணக்கே எடுத்துக்க தேவையில்ல. சி நீங்க போவே தேவையில்ல, கவுண்டே பண்ண தேவையில்ல. ஸோ ஏபி ஏசி பிசி அவ்வளோதான், மூணே லைன் செக்மெண்ட் தான் வருது இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆன்சர் வந்து 3. அந்த 3 லைன் செக்மெண்ட்ஸ் என்னன்னா ஏபி ஏசி பிசி. ஸோ ஏபி ஒரு லைன் செக்மெண்ட், ஏசி ஒரு லைன் செக்மெண்ட், பிசி ஒரு லைன் செக்மெண்ட். ஸோ லாஸ்ட் கொஸ்டின், லைன் இஸ் டினோட்டட் ஆஸ் அப்படின்னு கேட்டிருக்கோம். சரி, லைன்னா எப்படி இருக்கும்னு நான் சொல்லிடுறேன். லைன்னா இப்படிதான் இருக்கும். லைன் டபுள் ஹெடட் ஆரோ, அவ்வளவுதான். ஸோ இந்த லைன் பாத்தீங்கன்னா ஒரு ரேண்டமா 2 பாயிண்ட் இருக்கு. இதுல ஏபினே கொடுத்துருக்கான். ஸோ நானும் ஏபினே கொடுத்துட்றேன். ஸோ என்ன கொடுத்துருக்கான்னா ஏபின்னு 2 பாயிண்ட் இருக்கு, ரேண்டமா 2 பாயிண்ட் இருக்கு, ஏ பி. இப்போ இதை எப்படி டினோட் பண்ணணும்னா ஆக்சுவலா ஏபின்னு எழுதிட்டு ஒரு மேல ஒரு டபுள் ஆரோ போட்டுருணும், டபுள் ஹெடட் ஆரோ போட்டுருணும். இப்படிதான் நீங்க லைனை டினோட் பண்ணணும். லைன் ஏபி இப்படிதான் நீங்க டினோட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எங்க இருக்கு பேஸ்க்கு, இந்த மாதிரி எங்க இருக்குன்னு நீங்க செக் பண்ணி அதை மார்க் பண்ணிட்டா முடிஞ்சது வேலை. ஸோ இது கிடையாது. ஸோ பிளாக் பண்ண எடுத்துக்கிறேன். இது கிடையாது, இதுவும் கிடையாது, இது கரெக்ட், இதுவும் கிடையாது. ஸோ இது லைன் செக்மெண்ட்டை குறிக்குது, இது லைன் செக்மெண்ட் குறிக்குது, இது ரேவை குறிக்குது. இது என்ன குறிக்குதுன்னே தெரியல, ஸ்பெசிஃபிக்காவே இல்லை, ஆம்பிகுவஸா இருக்கு. இதுதான் லைனை குறிக்குது கரெக்டா. ஸோ லைன் தான் அவன் கேட்டிருக்கான். லைன் இஸ் டினோட்டட் பை என்னன்னு கேட்டிருக்கான். இதான். ஸோ சி தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ லாஸ்ட் கொஸ்டின், அதாவது 8th கொஸ்டினுக்கு சி தான் கரெக்டான ஆப்ஷன், சி, ஆப்ஷன் சி. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம 7th கொஸ்டின் 8th கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஆங்கிள்ஸ் தான் பார்க்க போறோம். ஆங்கிள்ஸ் இன்ட்ரோ நான் கொடுப்பேன். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.